ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ரைடல் மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் கொடுத்து எப்படி இந்த மேக்கப்பை நான் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாடலுக்கு நான் பண்ணியிருக்க ஒரு சிம்பிளான ப்ரைடல் மேக்கப் எப்படி ஒரு நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷ் கொடுத்து ஃபுல்லாக பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சவுத் இண்டியன் லுக் தான். ஸோ சவுத் இண்டியன் ப்ரைடல் லுக் ஒரு சிம்பிளான மெத்தடில் எப்படி ஒரு ஃப்ளாலெஸ்ஸான மேக்கப் பண்ணலான்றது தான் நான் உங்களுக்கு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸோடு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாடல் வியர் பண்ணிக்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஜேகே டிசைனர் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக யூனிக்கான டிசைன்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மோரோவர் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு கஸ்டமைஸாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கிராண்டாகவும் சரி, சிம்பிளாகவும் சரி, நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் குர்த்தி செட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவுட்ஃபிட்ஸ், கிட்ஸுக்குன்ட்டு நிறைய இவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ டேரெக்டாகவே அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கஸ்டமைஸாக உங்களோட ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் கொடுத்து எப்படி இந்த லுக்கை நான் க்ரியேட் பண்ணேன்றது நான் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ இது ஒரு மாடலுக்காக தான் நான் பண்ணியிருந்தேன். இந்த மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேரும் இல்லாமல் மீடியம் ஸ்கின் டோன் தான். ஸோ ரொம்பவே ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு ஸ்கின் டோன், காம்பினேஷன் ஸ்கின் தான் இவங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணலான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே மேக்கப் பண்ணும் போதுட்டு ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எக்ஸஸாக இருக்க மேக்கப்பாக இருந்தாலும் சரி, டர்ட்டாக இருந்தாலும் சரி, ரொம்பவே கிளியராக உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கின் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எப்பவுமே ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின்னோட டைப்ஸை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்கின் நீங்கள் ப்ரிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் ஸ்கின்னா ட்ரையும் அண்ட் ஆயிலி ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு ஸ்கின் தான் காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க ஸ்கின்னை இப்போ எப்படி ஃபஸ்ட்டு ப்ரெப் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சீரம் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சீரம் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த சீரமில் பார்த்திங்கன்னா ஹைரலானிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களோட ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஸோ நல்லா உங்களோட ஸ்கின்னை போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். ஸோ அதனால் ஃபேஸில் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி லைட் மசாஜ் மாதிரி கொடுத்து அப்ளை பண்ணாலே போதும். அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் கேப் கண்டிப்பாக விடணும். அப்போ ஃபேஸில் நல்லா செட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்வாலாஜிக்கலோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மாய்ஸ்சரைசர் இல்லாமல் எந்த ஒரு டேவும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போட்டால் தான் நம்ம ஸ்கின் நல்ல ஒரு பேரியராக, ஹெல்த்தியாக, நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம மேக்கப்புக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர், சீரம், டோனர் இது எல்லாமே தான் ஒரு பேரியராக இருக்க போகுது. நெக்ஸ்ட் ப்ளம்மோட லிப் பாம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாதுன்றதுனால ஃபர்ஸ்ட்டே இதை யூஸ் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைமர். ஸோ லாரியலோட ப்ரைமர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரைமர் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு க்ரீமியாக இருக்கும். அட் த சேம் டைம் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா மேட்டாக இருக்கும். ஸோ காம்பினேஷன் ஸ்கின் தாராளமாக இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். இதை ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ரைமர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மேக்கப்பும் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கலர் கரெக்டர். நான் க்ரைலானோட கலர் கரெக்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கரெக்டர் பார்த்திங்கன்னா உங்களோட டார்க்னஸ், உங்களோட ஃபைன் லைன்ஸ் இது எல்லாமே ரொம்ப டார்க்காக, ரொம்ப ரெட்டிஷ் அந்த மாதிரி கலர்ஸில் இருக்கும் போது அன்ஈவன் டோனாக இருக்கும் இல்லையா? ஸோ ஈவன் டோனாக மாற்றுறதுக்கு தான் இந்த ஒரு கரெக்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கரெக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ரொம்ப டார்க் ஸ்கின் டோனாக இருந்தாலும் லைட் ஸ்கின் டோனாக இருந்தாலும் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். உங்கள் கண்ணை சுற்றி, உங்கள் வாய் பகுதியில், உங்களோட நெத்தி பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு டேன் ஃபீல் இருக்கும். ஸோ டேனாக இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு உடனே ஈவன் டோனாக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் எந்த இடத்துலலாம் ரொம்ப டார்க்னஸ் இருக்கோ அந்த இடத்துல
இடத்துலலாம் வந்துட்டு நான் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு கன்சீலர் ப்ரஷ் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இல்லைனாலும் நீங்கள் கையில் கூட போடலாம், இல்லை நீங்கள் செல்ஃபை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா கையில் போடலாம். பட் நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் போடுறீங்க, ஒரு மாடலுக்கு நீங்கள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணுறது நல்லது. அப்போ தான் வந்துட்டு நல்லா பிளெண்ட் ஆகும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹைஜீன் பர்பஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கண்ணை சுற்றி நான் பாருங்கள், லைக் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு நான் இப்போ அப்ளை பண்ணின்னு இருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அப்ளை பண்ண உடனே ஒரு ஈவன் டோன் வந்து ஃபார்ம் ஆகுது வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ப்ரஷில் நான் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பியூட்டி பிளெண்டர் வச்சு கொஞ்சம் நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப எக்ஸஸாக இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் எப்போவுமே வந்துட்டு இதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். செல்ஃப்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ப்ரைடல் மேக்கப்பாக இருந்தாலுமே சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவன் டோன் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரி கிரேஷாக, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்களோட எக்ஸாக்டான ஷேடு நான் மேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், NC35. ஸோ அவங்களோட எக்ஸாக்டான மேட்ச் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு டைரெக்டாகவே நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இவங்களுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சைடு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணணும். எடுத்த உடனே ஃபேஸ் ஃபுல்லாக டாட் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேச்சினஸ் வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்து பில்ட் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லது ஃபார் பிகினர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் அப்ளை பண்ணும்போது நல்லா பிளெண்ட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக வந்து பிளெண்ட் ஆகுது அப்படின்ட்டு. நீங்கள் பண்ணுறதும் அது மாதிரி பண்ணணும். டெக்னிக்ஸ் இதில் நிறையவே இருக்குது. ஸோ இந்த டெக்னிக் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எங்களோட அப்கமிங் மாஸ்டர் கிளாஸ் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைடல் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட ப்ரொஃபஷ்னலான ரொம்ப மாஸ்டர் டெக்னிக்ஸோட இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ் நாலேஜோட உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் நடக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கும் மேலே வந்து நீங்கள் என்கொயரி பண்ணணுன்னா கீழே கொடுத்துருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்போவுமே ஹைலைட்டட் ஏரியாவில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். கன்சீலர் எப்போவுமே நமக்கு வந்துட்டு நம்ம ஃபேஸை நல்லா வந்து ஸ்கல்ப் பண்ணுறதுக்கும் நல்லா ஹைலைட்டடாக காட்டுறதுக்கும் தான் நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்டர் ஐஸில், நோஸ் அண்ட் லிப்ஸ் கீழே, அப்புறம் ஃபோர்ஹெட்டில், இந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபேஸ் ஃபுல்லாலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்துட்டு மேக்கோட NC35 அவங்களோட பர்ஃபெக்டான ஷேட் எடுத்து நான் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த காம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் காம்பேக்ட் வந்துட்டு நல்ல காம்பேக்டாக வாங்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்கே வாங்கிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மேக்கப் நல்லா வந்துட்டு க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எது யூஸ் பண்ணாலுமே நல்லா லாக் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் ப்ரைஸி தான், பட் உங்களோட ஸ்கின் வந்துட்டு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் பண்ண போகிறோம். ஐ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரூட் காஸ்மெட்டிக்லேருந்து தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல பிக்மெண்டடான ஒரு ஐ ஷேடோ பேலட். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக லைக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐ மேக்கப்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த ஐ ஷேடோ பேலட். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு பை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லா கலர்ஸுமே அதில் இருக்கும். நியூட்ரல் ஷேட்ஸ் நான் சொல்கிறேன், நியூட்ரல் அண்ட் நியூட் ஷேட்ஸ் சொல்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் லுக் க்ரியேட் பண்ணுறது சவுத் இண்டியன் வெட்டிங் லுக் தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது முகூர்த்தம் லுக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த லுக் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான ஐ மேக்கப்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த கட் க்ரீஸ் மாதிரி ஒரு லுக் வந்துட்டு நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு அவுட்டர் லிட்டில் வந்து ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் வந்துட்டு நல்ல ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னர் கார்னர் டு மிடில் லிட்டில் வந்து நான் ஒரு கோல்டன் ஷிம்மர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு லாக்மேயோட ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐலைனர் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நல்லா கொஞ்சம் போல்டாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் கான்டோரிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு நம்ம ஃபேஸை நல்லா ஸ்கல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்து கான்டோர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு டபுள் சின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜா லைனில்
ஸ்கின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு ஃபேட் இருந்துச்சுன்னா இது சூப்பராக நீங்கள் பண்ணும்போது இன்னும் வந்து நல்லா அழகாக ஓவல் ஷேப்புக்கு கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ். ஸோ மேக்கோட ஒரு பீச் கலர் ப்ளஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப மைல்டாக இருக்கும். ரொம்ப பிங்கிஷாக அப்படிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. மைல்டான ப்ளஷஸ் யூஸ் பண்ணாதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஏசியோட ஐப்ரோ பேலட்லேருந்து நான் க்ரீம் ப்ராடக்ட் எடுத்து ஸோ என்னோடய மாடலோட ஐப்ரோஸை வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க நேச்சுரலாக தான் வேணும்னு கேட்டதுனால ரொம்ப போல்டாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து ரொம்ப டல்லாக இல்லாமல் வந்துட்டு நல்லா ப்ரைட்டாகவும் அட் த சேம் டைம் வந்துட்டு அதுலேயே வந்து ப்ரஷஸ் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்ளை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர். ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவி ஃபினிஷ் கொடுக்கணுன்றதுனால ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹைலைட்டர் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக நல்ல ஒரு க்ளோவிங்கான லுக் வந்துட்டு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக். ஸோ முகூர்த்தம் லுக்கில் சவுத் இண்டியன்ஸில் மோஸ்ட் ஆஃப் ஆல் ரெட் கலர் சூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய மாடலுக்கு நான் ரெட் கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் ஷேடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், என்னோடய மாடல் ரெடி ஆகிட்டாங்க. ஒரு சிம்பிளான சூப்பர் ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு பேஸ் கொடுத்து நான் ஒரு ப்ரைடல் லுக் வந்துட்டு அவங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணுமா? நம்மளோட அப்கமிங் கிளாஸஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 5 days ப்ரொஃபஷனல் மேக்கப் கோர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நடக்குது September 20th to 24th. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த மேக்கப் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலான ஒரு மேக்கப் வந்துட்டு நீங்களும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டூ ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.